காலையில் கடற்கடன் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். அதே நேரத்தில் அது ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் இருக்கணும். ஸோ இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்த ஒரு அகாரோ ப்ராடக்ட் ஒன்று ரிசீவ் ஆயிருச்சு. ஹேண்ட் பிளெண்டர் தான். பிளெண்டர் மட்டும் கிடையாது, நம்ம வந்து விஸ்க் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சாப்பர், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், மீட் எல்லாத்தையும் வந்து நல்லா பொடியாக நமக்கு தேவையான அளவுக்கு சாப் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமையலுக்கு நம்ம ரெடி பண்ணக்கூடிய எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இது. இப்போ தான் ரிசீவ் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நம்ம ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். தேவைப்பட்ட செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அகராவுடைய ஹேண்ட் பிளெண்டர் இது. இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம், கேரட் இது மாதிரி எல்லா காய்கறிகள், சிக்கன், மட்டன் எல்லாம் கீமா மாதிரி செய்கிறா இருந்தால் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு 1 செகண்டில் அப்படியே பொடியாக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் முட்டை, ஏதாவது நீங்கள் தயிர் கடையிறதுக்கு இந்த மாதிரியானதுக்கு நீங்கள் விஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், மில்க் ஷேக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சமையல் அப்படிங்கும்போது ப்ரிப்ரேஷன் செய்வோம்ல, ஸோ அது எல்லாத்தையும் ஈஸியாக்குற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இதை பயன்படுத்தி நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெங்காயம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில். ஸோ இந்த மாதிரி நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரஃபாக சாப் பண்ண ஒரு 2 சாப் பண்ண வெங்காயம் வந்து கொஞ்சம் நான் அதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் மிக்சியில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக ஒரு திருகினா போதும். லேசாக திருகிட்டு உங்கள் ஸ்பீடை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப பொடியாக சாப் ஆகி வந்துடும். உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வேணும், ரொம்ப ஃபைன் சாப்டாக இருக்கணும், ரஃபாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஒரு செகண்ட் தான் நான் ப்ரெஸ் பண்ணேன், எவ்வளோ அழகாக வந்து சாப் ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சாப் பண்ணிக்கலாம். குறிப்பாக கொஞ்சம் கூட கண்களில் தண்ணீர் வராமல் நம்ம வந்து சாப் பண்ணி எடுத்துருக்கோம். அப்போ அடுத்ததாக வந்து முட்டை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த ஒயர் விஸ்க் இருக்குல்ல, ஸோ அதை தான் இப்போ நான் அட்டாச் பண்ணிவிட்டு அதுவுமே ஒரு 2 செகண்ட் தான் நான் வந்து கிளிக் பண்ணேன் பாருங்கள். இல்லை நம்ம ஃபோர்க் வச்சுட்டு நம்ம வந்து இப்படி பீட் பண்ணிகிட்டே இருப்போம். அது ஒழுங்காக கூட உங்களுக்கு வந்து ஒன்றும் மிக்ஸ் ஆகாது. அந்த வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் இது 2 செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்ததாக சாப்பிட்ட பிறகு ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குல்ல. ஸோ அதனால் ரஃபாக கட் பண்ண ஆப்பிள் சேர்த்துட்டு கொஞ்சம் சில்லுன பால் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த பிளெண்டர் இருக்குல்ல, அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். இதில் நீங்கள் போமக்ரேனட், பப்பாளி அல்லது மில்க் ஷேக் ஏதாவது செய்கிறீங்க, ரோஸ் மில்க் மாதிரி, ஃபலூடா அந்த மாதிரி மில்க் ஷேக் மாதிரி ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பிளெண்ட் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் மிக்ஸி ஜார் எடுத்து வாஷ் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் அப்படியே பிளெண்ட் பண்ணிட்டா போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியான குயிக்காக எல்லாமே வந்து செகண்ட் ஒரு நொடி பொழுதுலேயே நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்ட பிறகு குடிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் எப்போதுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கணும்ல. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து வெங்காயம் முட்டை பயன்படுத்தி ஒரு சூப்பரான முட்டை தோசை, ஆம்லெட் தோசைன்னு கூட சொல்லலாம். என் பையன் இதை வந்து ஆம்லெட் தோசை தான் சொல்லுவான். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் நார்மலாக உள்ள செய்கிற முட்டை தோசை மாதிரி இருக்காது. அது வெறும் முட்டை மட்டும் போடாமல் இல்லை கொஞ்சம் வெங்காயம் நான் சேர்க்கறதால ஆம்லெட் கூட நம்ம தோசை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் மெல்லிசாக தோசை மாவு இருக்குல்ல, நார்மலாக தோசை செய்கிற மாதிரியே வளர்த்து எடுத்துட்டு நம்ம பீட் பண்ணி வச்ச முட்டை இருக்குல்ல, அதை வந்து நான் 2 முட்டை சேர்த்துருந்தேன். ஸோ ஒரு முட்டை அளவுக்கு நான் அதில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். எல்லா பக்கமே முட்டை நல்லா நிறைஞ்சிருக்கட்டும். ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க விருப்பப்பட்டா. கூடவே ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் இருக்குல்ல, அதை மேலே நான் தூவி விட்டுக்கிறேன். முட்டை மட்டும் தனியாக செஞ்சுருக்கோம், வெங்காய தோசை மட்டும் தனியாக சாப்பிட்ருப்பீங்க. இது ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி போடும்போது ஆம்லெட்டோட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால தான் கூடவே ஃபைனாக கட் பண்ண கொஞ்சம் பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் மல்லி இலைகள், மிளகுத்தூள் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். தேவைப்பட்ட கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அந்த வெங்காயம் உதிர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு. இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு கீழே ஒரு சில வினாடிகள் அதே மாதிரி வச்சுட்டு 2 பக்கமே நல்லா வெந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். ரொம்ப ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஆம்லெட் தோசை என் பையன் ஸ்டைலில் சொல்கிறதா முட்டை தோசை வெங்காயம்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. அது கூடவே நல்ல ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ஆப்பிள் ஜூஸ் அதுவும் ரெடி ஆயிடுச்சு. முக்கியமாக சுகர் சேர்க்காமல் செஞ்சுருக்கோம் அந்த ஆப்பிள் ஜூஸ். பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் போச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷ் சட்னி, சாம்பார் எதுவுமே தேவை கிடையாது. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆம்லெட் கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறனால சைடிஷ் நமக்கு தேவையேப்படாது. சைடிஷ் வேணும்னா நீங்கள் வந்து தேங்காய் சட்னி, கெட்டி சட்னி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு இப்படி தான் முடிஞ்சது. இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்ட செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.